ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஆறுதலின் நேரத்திற்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்துவாராக. வேதனையோடும் கவலையோடும் துக்கத்தோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான ஆறுதலை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வேத பகுதியை பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஓபேத் ஏதோமினுடைய வீட்டை கர்த்தர் எதனால் ஆசீர்வதிக்கிறார் என்றால், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டில் இருந்தபடியினால் அவனையும் அவனுடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தருடைய வார்த்தை எந்த வீட்டிலே, எந்த மனுஷனுக்குள்ளே, எந்த குடும்பத்துக்குள்ளே தேவ வார்த்தை என்னும் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதோ அந்த வீடானது, அந்த மனுஷனானவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் வீட்டிற்குள்ளே சத்தியம் இருக்குமானால், வேத வசனங்கள் வீடாகிய உங்களுக்குள் கர்த்தருடைய வசனம் இருக்குமானால், கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஏபேத்தினுடைய வீட்டை ஆசீர்வதித்த தேவன் இதோ உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எப்படி அவனுடைய வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது நிமித்தமாக அவனும் அவன் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டதோ, தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளும் உங்கள் வீட்டிற்குள்ளும் சத்திய வார்த்தை இருக்குமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் வீடும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஸ்தோத்திரம்! அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான உடன்படிக்கை பெட்டி நிமித்தம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பாரானால், உங்கள் வீட்டில் இருப்பாரானால், உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலைத்திருப்பாரானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதிக்க வல்லவர். எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நிச்சயமாக அந்த ஓபேத்தை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உடன்படிக்கை நிமித்தமாக, உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், உங்கள் வீட்டிற்குள் இருந்தால், உங்கள் வாழ்க்கையிலே அவர் இருந்தால் நிச்சயமாக எல்லாவற்றிலும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையான வாழ்க்கை வாழ்வீர்கள். God bless you.